திமுக தலைவர் மு க ஸ்டாலினின் தோல்வியை நினைத்து நடிகர் சத்யராஜ் தேம்பி எழுத வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞரின் 103வது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் நடிகர் சத்யராஜ் கலந்து கொண்டார். பின்னர் அவர் பேசும்போது, கொளத்தூரில் தலைவர் வெற்றி பெற்று இருக்க வேண்டும், அவர் தோல்வியடைந்தது கஷ்டமாக இருக்கிறது, எப்பேற்பட்ட தலைவரை தோற்கடித்து இருக்கிறீர்கள் என்று பேசிக்கொண்டு இருக்கும் போதே கண் கலங்கினார். பின்னர் தொடர்ந்து பேசிய சத்யராஜ், தேர்தலில் தோற்ற மறுநாளே பத்திரிகையாளர்களை சந்திக்கும் துணிச்சல் கலைஞருக்கும் மு க ஸ்டாலினுக்கும் மட்டுமே இருந்தது. நீதி கட்சியின் கொள்கைகளை மக்களுக்காக திமுக கையில் எடுத்தது. ஆனால் இன்றைய முதல்வர் வாயில் நன்றாக வருகிறது என்கிறார். இதையெல்லாம் ஒரு முதல்வர் பேசும் பேச்சா? உலக அளவில் பருவநிலை மாற்றங்கள் அச்சுறுத்தும் வேளையிலும் மேகதாது அணை போன்ற அண்டை மாநில பிரச்சினைகள் எழும்போதும் தமிழ்நாட்டை வழிநடத்த ஆளுமைமிக்க ஒரு தலைவர் தேவை. அத்தகைய ஆளுமைமிக்க தலைவரை தமிழ்நாடு தற்போது இழந்து தவிக்கிறது. ஸ்டாலின் அவர்கள் செய்த நற்பணிகளுக்கு பெயரை வேண்டுமானால் மாற்றி ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்ளுங்கள், ஆனால் திட்டங்களை மாற்றாதீர்கள். வெயிலின் அருமை நிழலில் தெரியும் என்பார்கள். நிழல் வேண்டுமென்றால் கூட வெயில் தேவை. அதற்கு சூரியன் உதிக்க வேண்டும். திமுக என்னும் சூரியன் நிரந்தரமானது, அது ஒருபோதும் அஸ்தமிக்காது என்றார். அவரின் இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இந்நிலையில் சத்யராஜின் மகனும் நடிகருமான சிபி சத்யராஜ் இக்னோர் நெகட்டிவிட்டி, அதாவது எதிர்மறை எண்ணங்களை புறக்கணிக்கவும் என்று சமூக வலைதளத்தில் முதலமைச்சர் விஜயின் புகைப்படத்துடன் பதிவிட்டுள்ளார். அது தற்போது வைரலாகி வருகிறது. இதனை பார்த்த நெட்டிசன்கள், ஸ்டாலினுக்கு ஆதரவாக சத்யராஜ் பேசியதால் சிபி இவ்வாறு பதிவிட்டிருக்கிறாரா என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர். குளத்தூர்ல தலைவர் ஜெயிச்சது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நாளில் ரொம்ப கிண்டலானால் நக்கல் பிடிச்சாள். என் சினிமாவில் பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையும் விளையாட்டா எடுத்துக்கலாம், எப்படி எடுத்துக்க முடியல. ஓகே, பட்டு திரும்பினா அப்ப புத்தி வரும், விடுங்க, படியும் பட்டு திருமை, அப்பதான் புத்தி வரும். இப்படிப்பட்ட தலைவரை தோக்கடிச்சிருக்க முதல்வருக்கே உதாரணமாக இருந்தவர் அண்ணா கலைஞர் வழியில் ஸ்டாலின் அவர்கள். என்னங்க ஒரு முதல்வர் பேசுற பேச்சாங்குது?